ஒரு நல்ல ஆச்சாரியனின் இலக்கணம் என்னன்னா சிஷ்யனை யோசிக்க வைக்கணும். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு மனசுல கொஞ்ச நேரம் அது ஓடணும். அதை ஓட விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேற ஏதாவது பேசிட்டு தான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்பதான் நாமும் யோசிச்சு பார்ப்போம், ஏன் இப்படி சொல்லியிருக்கார். நம்ம எல்லாருமே இப்ப யோசிக்கிறோம் இல்லையா, என்னடா இது கலியுகத்தை போய் சிறந்த யுகம்னு வியாசர் சொல்றாரு, என்னவா இருக்கும், உங்க ஒத்தொத்தர் மனசுலயும் ஒரு காரணம் உதித்து கொண்டே இருக்கும் அல்லவா இத்தனை நேரம். அதனாலதான் வியாசர் முழுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மெல்ல எழுந்து தீர்த்தமாடிட்டு வந்தார். திருமண் காப்பெல்லாம் அணிஞ்சிட்டார், வேட்டையெல்லாம் கட்டி விட்டார். இப்போ முனிவர்கள் கேட்டாலாம், சுவாமி நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னீர், நாங்க சரியா காதல வாங்கலன்னு நினைக்கிறோம்னா. எவ்வளவு அழகா சொன்னா பாருங்க. நாம என்ன பண்ணுவோம், சார் நீங்க ஒரு விஷயம் தப்பா சொல்லிட்டீங்க சார். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தட்ட சொல்லும் போதே நீ தப்பா சொல்லிட்டேன்னு ஏன் சொல்லணும். ஒரு விஷயம் நீங்க சொன்னது கேட்டேன், நான் தப்பா காதுல வாங்கிட்ட போல இருக்கு, நீங்க சரியா தான் சொல்லியிருப்பீங்க, நான் ஒருவேளை தப்பா காதுல வாங்கிட்டேனோ இப்படி இருக்கேன்னு சொல்லலாமே. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ஆனால் இப்படி சொன்னா அதுக்கு பேரு நய உரை. அப்படி சொன்னா அது எப்படி இருக்கும்னு நீங்களே பாத்துக்கோங்க. ஆக இவ கேக்குறா, நாங்க ஏதோ தப்பா காதுல வாங்கிட்டோம்னு நினைக்கிறோம், கலிகி சாதுகுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. வியாசர் சொன்னார், ஆமாப்பா, கலியுகம் தான் சிறந்த யுகம். நீங்க அதுதானே கேட்க வந்தீர்கள். என் ஞான கண்ணுக்கு தெரிந்து விட்டது. 4 யுகத்தில் எது சிறந்த யுகம்னு கேட்க வந்தீர்கள். கலியுகம் தான் சிறந்த யுகம். எப்படின்னு கேட்டார்கள். வியாசர் பாயிண்ட் பை பாயிண்ட் விளக்குறார். நோட் பண்ணிக்கோங்க. முதல் பாயிண்ட், தத்ரால்பேன இவ எத்தனேன புண்ணியஸ்கந்தம் அனுத்தமம் கரோத்திய கிருதயுகே கிரியத்தே தபசாகி சகா. கலியுகத்துலதான் சின்ன தர்மம் பண்ணாலும் பெரிய பலன் கிடைக்குமா. கலியுகத்துலதான் சின்ன முயற்சி எடுத்தாலும் பெரிய அருள் கிடைக்குமா. கலியுகத்துலதான் ஒரு சின்ன வழிபாடு செய்தா கூட பகவான் அதுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுவானா. என்ன காரணம்னா, கிருத்த யுகத்துல எல்லாம் பார்த்தா எல்லாரும் நற்செயல்ல ஈடுபடுவார்கள், அதனால காம்படிஷன் ஜாஸ்தி. கிருத்த யுகத்துல எல்லாரும் நல்லவர்கள், எல்லாமே ஐடியல், எல்லாரும் பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருப்பா. அவர்களோடு காம்பீட் பண்ணி நாம பகவான்கிட்ட அனுகிரகம் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கலியுகத்துல எப்படின்னா, பெரும்பாலும் எல்லாமே தீமையே வடிவெடுத்ததா இருக்கும். அத்திபூத்த மாதிரி யாரோ ஒரு 4 பேர் ஒரு சின்ன நல்லது பண்ணுவா, பகவான் பார்ப்பான், ஆஹா இவன் நல்லது பண்ணியிருக்கான், ஏன்னா உனக்கு அனுகிரகம் பண்ணிடுவானா. அப்ப கலியுகம்ங்கிறது எந்த வகையில் நல்லது என்றால், கிருத யுகத்துல எல்லோரும் நல்லது செய்து கொண்டே இருப்பதாலே நீ செய்யற நல்லதுக்கு தனியா வேல்யூ கிடையாது. கலியுகத்துல எல்லாம் தீமையா இருக்கும் போது பாருங்களேன், பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு சென்னையினுடைய ஜனத்தொகை எவ்வளவு, 1 கோடி 2 கோடி தாண்டி போகும் இல்லையா. ஆனா அதுல ஒரு 300 பேர் ஐயாவும் மகால்ல உபன்யாசம் கேட்கிறான்னா அதுதான் கிரேட். அப்ப சின்ன முயற்சி, சின்ன வழிபாடு, சின்ன தபஸ் எது பண்ணாலும் அந்த சின்ன சின்ன தர்மத்துக்கெல்லாம் பெரிய பலனா.